ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபியன்ஸ் கிச்சன். கேரளா ஸ்டைல் கப்பையும் மீனும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு மசியலும் ஃபிஷ் கறியும் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. இது சாத்து கூட வச்சு பிசைஞ்சு நம்ம மூணும் சேர்த்து சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை, இந்த இது மட்டுமே போதும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது பண்ணுறதுக்கு 2 மரவள்ளி கிழங்கு இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். மரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி மண்ணெல்லாம் இருக்கும். அதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா தோல் நீக்கி எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பீசஸ்ஸு கட் பண்ணிக்கலாம். ரஃப்பாக கட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீடியம் பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ஷேப்பில் இருக்கட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஓப்பன் பாட்டிலே வேக வைக்கலாம், குக்கரில் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நம்ம வடித்து எடுக்க போகிறோம், அதனால் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு நல்லா இப்போ இதை வேக விடுவோம். கிழங்கு பார்த்திங்கன்னா சில கிழங்கு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும், சில கிழங்கு 10 நிமிஷம் ஆகும், சில கிழங்கு 15 நிமிஷம் ஆனாலும் நல்லா வேகாமல் இருக்கும். ஸோ கிழங்கு 5 நிமிஷம் தாண்டினோடனே நம்ம அந்த வேவு வந்து பார்த்துக்கணும். இப்போ கிழங்கு ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபிஷ் கறிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மைய வதங்கட்டும். ஓகே, தக்காளி இப்போ வதங்கிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தீயை வந்து சிம் பண்ணி வச்சு லைட்டாக ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு தீயை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, இருக்கட்டும். இப்போ ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். மண் சட்டி நல்லா காஞ்சிச்சு. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் புளி தண்ணி ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும் விடுவோம். அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சு இந்த மீன் சேர்த்துக்கலாம். எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் என்ன நெத்திலி மீன் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடும். ஸோ 10 நிமிஷம் அதிகம் தான், ஒரு 7-8 நிமிஷத்தில் நம்ம மீன் நல்லா வெந்து வந்துடும். ஓகே, இருக்கட்டும். நடுவில் 2 வாட்டி இதை கலந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா மீன் ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு. நம்ம கிழங்கு எங்கே இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துடுச்சு. ஒரு 7-8 நிமிஷத்தில் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வடிச்சிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சாச்சு, இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 கையளவு தேங்காய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 சின்ன வெங்காயம், அப்புறம் 2 பல்லு பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்து இதை கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடணும். ஓகே, இப்போ இந்த மசாலா பார்த்திங்கன்னா தேங்காய் மசாலா வந்து இந்த கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நல்ல ஒரு தாளிப்பு கொடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மத்து அல்லது பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு இதை நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுக்கணும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. நல்லா பக்குவமாக வெண்ணெய் மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துட்டோம். இப்போ இதில் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ஆயிலில் சேர்த்து நல்லா தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறோம், கடுகு சேர்த்துருக்குறோம், அப்புறம் வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டோம். சேர்த்து நல்லா தாளிப்பு இதில் கொட்டிடலாம். கொட்டி நல்லா இதை கலந்து விட்டுக்கணும். தாளிப்பு எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா இதை கலந்து விட்டு எடுத்தோன்னா நம்ம கிழங்கு மசியல் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ கிழங்கு மசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மீனும் பார்த்திங்கன்னா நல்லா மீன் குழம்பு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. ஓகே, லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போதும். ஓகே, இப்போ லைட்டாக இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெண்ணெய் போல் உடச்சி எடுத்த கிழங்கு, அப்புறம் சுட சுட சாதம், அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா மேலோட்டமாக இதை ஃபிஷ் கறி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. வேறு எந்த சைட் டிஷ்ஷும் இதுக்கு தேவையில்லை. இது 3மே போதும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.